பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் உபாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 17 முதல் 20 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் கிருபை பாராட்டுவாராக. இங்கே 17வது அதிகாரத்தில் எப்படி சரியாக நியாயம் செய்ய வேண்டும், நீதிமன்றம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவராகிய தேவன் விரிவாக தருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ நன்றாய் விசாரிக்க வேண்டும். அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால் நீ எப்படி நியாயம் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். தேவரசால் மகிமை உண்டாவது. உடன்படிக்கையை மீறி தேவனற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்களை தம் மத்தியிலிருந்து விலக்கி போடும்படி இஸ்ரவேலருக்கு கட்டளை கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்க தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடுவாய். மகிமை உண்டாவதாக. ஆம், அதன் மூலம் அவர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலும் பாவம் செய்கிற ஜனங்களை திருச்சபையானது ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுத்து பாவத்திலும் ஒழுக்கக்கேடான விபாச்சாரம் போன்ற பல அறிவிக்கத்தக்க காரியங்களில் ஈடுபடுகிறவர்களை சபையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இது மகிமை உண்டாவதாக. இதேபோல் ராஜா எப்படி நியமிக்க வேண்டும், ராஜா எப்படி ஏற்படுத்தப்பட வேண்டும், ராஜா எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இங்கே தருகிறார். அதேபோல் மகிமை உண்டாவதாக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது அவன் இருதயம் மேட்டுமை கொள்ளக்கூடாது, கற்பனை விட்டு வலதுபுறம் இடபுறம் சாயக்கூடாது. இந்த காரியங்களெல்லாம் அவர் கற்றுத்தருகிறார். 18வது அதிகாரத்திலே ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு உரிய காணிக்கையை குறித்து ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதை ஆண்டவர் எச்சரிப்பாக தருகிறார். கானானியர்களின் சமய பழக்க வழக்கத்தின்படி அவருடைய இருந்த பழக்க வழக்கங்களும் மந்திர மாயஜால பழக்க வழக்கங்களும் இங்கே ஆண்டவருக்கு வெறுப்பை கொண்டு வந்தன, ஆண்டவருக்கு அருவருப்பை கொண்டு வந்தன. ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தோடு நான் பரிசுத்தம் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று விரும்புகிற கர்த்தர், பரிசுத்தத்தை விரும்புகிற கர்த்தர். இந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தீர்க்கதரிசிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். 19வது அதிகாரத்திலே அடைக்கல பட்டணங்கள் ஏற்படுத்தப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். உண்டாவதாக. ஆம், பாவம் செய்து கொலை செய்து இங்கே அடைக்கலம் தேடி வருகிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் 6 அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். உண்டாவதாக. ஆம், உன் தேவனாய் கர்த்தர் உன் தேவனாய் கர்த்தரின் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர்கள் நடப்பதற்காக இன்று நான் கற்பிக்கிற இந்த கற்பனைகளின் எல்லாம் செய்து உன் தேவனாய் கர்த்தரின் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவரின் உள்ளே எல்லை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்கள் கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தால் நீ அங்கே எப்படி இருக்க வேண்டும்? அந்த தேசத்தில் உனக்கு சுந்தரமாக கொடுக்கும் தேசத்தில்
குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்படுமானால் உண்மையில் இரத்தப்பழி சுமராதபடிக்கு இந்த 3 அடைக்கல பட்டணங்களிலே போகலாம். இன்னும் 3 பட்டணங்களை ஏற்படுத்த வேண்டும். ஆக மொத்தம் 6 அடைக்கல பட்டணங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். நமக்கு யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். பாவம் செய்தாலும் நமக்கு அவர் மன்னித்து அடைக்கலம் தருகிறார். அவருக்காக இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார். சிலுவை மரத்தில் நமக்காக மீட்பை சம்பாதித்திருக்கிறார். அது மெய்மை உண்டாவதாக. அங்கே நியாயம் தீர்க்கும்போது எப்படி சாட்சிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் ஆண்டவர் கற்றுத் தருகிறார். 20வது அதிகாரத்தில் யுத்தத்துக்கு செல்லும் போது கவனிக்கப்பட வேண்டியவைகளை ஆண்டவர் கற்றுத் தருகிறதை குறித்து பார்க்கிறோம். யுத்தத்துக்கு போகும்போது அங்கே இஸ்ரவேலரை கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்களிடம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். கர்த்ததாமே யுத்தங்களை நடத்துகிற தேவன். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காக உன் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் யுத்தங்களை நடத்தினார். ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். யுத்தம் கர்த்தருடையது. ஆம், நமக்கும் கூட வானில் தெரிந்த பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் உண்டு. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து அந்த பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். கர்த்தருடைய உண்டாவதாக. ஆம், யுத்தத்திலே வல்லவர் நம்மோடு இருக்கிறார். ராஜா முன்னிலையில் போகிறார். உன்னை தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயக்கொடி ஏற்றுகிற தேவன். அந்த மகிமையின் தேவனை நாம் பற்றிக்கொள்ளும் ராஜா மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.